மாசு பிரச்சனை மிக அதிகரித்து வருகிறது. வீட்டு மாசு, தொழிற்சாலை கழிவுகள், விவசாய கழிவுகள் போன்றவை சரியான முறையில் அகற்றப்படாவிட்டால் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கின்றன. ஆனால் இந்த மாசுகளில் இருந்து மின்சாரம் உருவாக்கும் தொழில்நுட்பம் மூலம் நாம் இரு பிரச்சனைகளையும் ஒரே நேரத்தில் தீர்க்கலாம். திட்டத்தின் நோக்கம் கழிவுகளை பயனுள்ளதாக மாற்றி மின்சாரம் உருவாக்குதல், சுற்றுச்சூழல் மாசை குறைத்தல், புதுமையான சுத்தமான ஆற்றல் மூலத்தை வழங்குதல். திட்டத்தின் முக்கியத்துவம். இந்த திட்டம் சுற்றுச்சூழலுக்கு சாதகமானது. இது இந்தியாவின் சுற்றுச்சூழல் சுத்திகரிப்பு மற்றும் புதுமை ஆற்றல் வளர்ச்சி இலக்குகளுக்கு சாதகமான பங்களிப்பை வழங்குகிறது. பயன்படுத்தும் முறை சேகரிப்பு. வீட்டு, விவசாய, தொழிற்சாலை கழிவுகள் சேகரிக்கப்படுகின்றன. வகைப்படுத்துதல். பிளாஸ்டிக், உலோகம், உயிர்கழிவு என்று பிரிக்கப்படுகிறது. உயிர்கழிவுகள் மீது அனியரோபிக் டைஜஷன் செய்து பயோகேஸ் உருவாக்கப்படுகிறது. அந்த பயோகேஸ் ஜெனரேட்டரில் எரித்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. எரிவாயு எஞ்சல் விவசாயம் உரமாக பயன்படுகிறது. பயன்கள். மாசு குறைக்க கிராமம் மற்றும் நகர பகுதிகளுக்கு சுத்தமான மின்சாரம், கழிவு மேலாண்மை பிரச்சனைக்கான நீடித்த தீர்வு, விவசாய உற்பத்திக்கான இயற்கை. திட்டத்தின் முக்கியத்துவம். இந்த திட்டம் சுற்றுச்சூழலுக்கு சாதகமானது. இது இந்தியாவின் சுற்றுச்சூழல் சுத்திகரிப்பு மற்றும் புதுமை ஆற்றல் வளர்ச்சி இலக்குகளுக்கு சாதகமாக பங்களிப்பை வழங்குகிறது. மாசு முதல் மின்சாரம் வரை திட்டம் நம் நாட்டில் சுத்தமான ஆற்றல் உற்பத்திக்கும் கழிவு மேலாண்மைக்கும் ஒரே நேரத்தில் உதவும் ஒரு புதுமையான முயற்சியாகும். இது எதிர்காலத்தில் நம் வாழ்க்கைத்தரத்தின் உயர்வுக்கு முக்கியமான கண்டுபிடிப்பாக இருக்கும். ആറോ ട്രാഫുണ്ടോ இப்போ வாசி இன்றைய உலகில் மாசு பிரச்சனை மிக அதிகரித்து வருகிறது. வீட்டு மாசு, தொழிற்சாலை கழிவுகள், விவசாய கழிவுகள் போன்றவை சரியான முறையில் அகற்றப்படாவிட்டால் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கின்றன. ஆனால் இந்த மாசுகளில் இருந்து மின்சாரம் உருவாக்கும் தொழில்நுட்பம் மூலம் நாம் இரு பிரச்சனைகளையும் ஒரே நேரத்தில் தீர்க்கலாம். திட்டத்தின் நோக்கம் கழிவுகளை பயனுள்ளதாக மாற்றி